ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய பிஸ்னஸை ஆஃப்லைன்லேயும் ரன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லேயும் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைனில் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இன்னும் ஆஃப்லைனில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ வியாபார ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைன் ஸ்டோரை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஷிப்மெண்ட் பில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், டெலிவரி சலான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வியாபார ஆப்போட ஹோம் பேஜ் தான் இல்லையா? ஸோ லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா மோர் டிரான்சாக்ஷன், இதுக்கு கீழே லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெலிவரி சலான். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக குட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆன் டெலிவரி சலான், அதுக்கப்புறம் பிரிண்ட் அமௌண்ட் இன் டெலிவரி சலான் இருக்குது. ஸோ குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே நம்ம வந்து அந்த டெலிவரி சலான், அதாவது ஷிப்மெண்ட் லேபிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் வரணும் அப்படின்னா நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிண்ட் அமௌண்ட் இன் டெலிவரி சலான்னா ஸோ கஸ்டமர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த ஷிப்மெண்ட் லேபிளை உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா ஸோ அதையுமே நம்ம இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னா ஸோ டெலிவரி சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் செட்டப் வந்து நம்ம வியாபார ஆப்பில் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டெலிவரி சேனல் வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போது கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி அந்த பில் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் சைடில் சேல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சலான் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் டெலிவரி சலான் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பார்ட்டி நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோஜான்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்ட்டின்னு கீழே ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம பார்ட்டி டீட்டெயில்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பர், இதே நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்குகிறோம் அப்படின்னா தான் ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நார்மல் நம்ம கஸ்டமர் அப்படின்னா ஸோ அவங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட்டி குரூப்பிங் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து எந்த பார்ட்டி குரூப்பு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பில்லிங் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ், அவங்களுடைய அட்ரஸ், ஸோ எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம டேட்டு கொடுத்துக்கலாம். இன்வாய்ஸ் டேட்டு, டியூ டேட்டு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். கஸ்டமர் வந்து இப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ ரவுண்டாக வந்து நமக்கு 702 ரூபா 47 வந்திருக்கா. இங்கே வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ரவுண்டாக 702 ரூபா வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்து அவங்க பே பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இங்கே ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த அமௌண்ட் மட்டும் சேவ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன், நம்ம ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஸோ அது வந்து ஆட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் இமேஜ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி வந்து அவங்க நமக்கு வந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னா ஸோ அதோட இன்வாய்ஸோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுவும் வச்சுருப்பீங்களா? ஸோ அது வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இங்கே நம்ம சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஸோ கஸ்டமரோட ஒரு சலான் வந்து டெலிவரி சலான் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா டெலிவரி சலான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்டில் மேலே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கஸ்டமரோட டெலிவரி சலான். இந்த மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கஸ்டமருக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயும் நம்ம அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ஜிமெயில் அண்ட் நார்மல் மெசேஜாகவும் அனுப்பிக்கலாம். ஸோ பிடிஎஃப் இல்லைன்னா பிரிண்ட் ஃபார்மேட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்க பார்சல் மேலே நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக வந்து நம்ம டெலிவரி சலான் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து நமக்கு டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை டெலிவரி சலான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா டீட்டெயில் வரும். டேட்டு, பார்ட்டி நேமு, அதுக்கப்புறம் எத்தனை சலான், அதுக்கப்புறம் எந்த டேட்டில், ஸோ அவங்களோட அமௌண்ட் என்ன, ஸ்டேட்டஸ், ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் டு சேல், ஸோ இது வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த சைடு சொல்லிட்டு நம்ம இப்படி ஹெட்டிங்கை மாற்றியும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல்க் கன்வெர்ட் டு சேல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கஸ்டமர் நேம் எல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதில் ஏதாவது ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணியதுக்கப்புறம் அவங்க எந்த டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டையும் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு
இங்கே வந்து சேவ் அட்டாச் டு சலான் அந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஸோ அவங்களோட டீட்டெயில் இங்கே வந்து நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்து சலான் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஆட் டெலிவரி சலான் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது புதுசாக ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா ஸோ அப்போ வந்து நம்ம ஆட் நியூ சலான் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு டெலிவரி சலானை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ திஸ் மந்த் வந்து எவ்வளோ வந்து ஆன்லைனில் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டேட் வைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கம்பெனி, அதாவது நம்ம வந்து மல்டிபிள் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பர்டிகுலராக வந்து எந்த ஷாப்பில் எவ்வளோ ஆன்லைனில் சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸல் சீட்லேயும் ரிப்போர்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரிண்ட் ஐட்டம் டீட்டெயில்ஸ், பிரிண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சேர்த்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸல் சீட்டில் வந்து நமக்கு சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே சேவ் ஆகணும்னு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம பர்டிகுலராக எந்த ஃபோல்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டெலிவரி சலான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் கொடுத்துருக்கோம், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக வந்து சேவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம பிடிஎஃப் ஃபார்மாக பிரிண்ட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் ஐட்டம் டீட்டெயில்ஸ் அண்ட் பிரிண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே சேர்த்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு டெலிவரி சலான் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி பிடிஎஃபாக நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர். ஸோ எங்கள் வழி நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எங்களால் லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 இயர்ஸ்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி இருக்குது. ப்ளஸ் ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் டெய்லி ஆஃபர்லேயும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள் மூலியம் நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வியாபார ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.